ரிஷப ராசிக்காரங்க எப்பயுமே எல்லாமே கிளீனா இருக்கணும், கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க. ஆனா, அதனால அவங்க கடந்த காலங்கள்ல நிறையவே பாதிக்கப்பட்டாங்க. குடும்ப விஷயத்திலயும் நிறைய பாதிப்புகள அவங்க சந்திச்சாங்க. குடும்பம் அமையாம இருந்தாங்க. வார மாப்பிள்ளையெல்லாம் வந்து சரியில்லன்னு தள்ளி தள்ளி போட்டுக்கிறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நடந்து வந்தது. இருக்கிறதுலே நம்ம ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான் அதிர்ஷ்ட யோகம் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். 2ல குரு, லாபஸ்தானத்தில சனி இருந்தாரு. ஸோ இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு பேரதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய காலமா தான் இருக்கும். சனி வக்ரம் வந்து மீன ராசியிலே தான் அவர் வந்து வக்ரம் அடையிறாரு. ஸோ அப்ப இவங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள், திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள அவங்களுக்கு வாரி வழங்கப் போறாரு. அதேபோல இவங்களோட ஜாதகத்தில சனி வக்ரம் பெற்றவங்களுக்கு நல்ல ஒரு அதியோக பலன்கள கொடுக்கும். வக்ரம் இல்லாதவர்களுக்கு வந்து அவங்க ஜாதகத்தில செவ்வா புத்தி, சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி இந்த புத்திகள் நடந்தா மட்டும் கொஞ்சம் கவனமோட இருக்கணும்.